இந்த வீடியோவில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் பெனிஃபிட்ஸ்கள், இந்த ஆட்டோ டாக்ஸி இது யார் யாருக்கு கிடைக்குது, எப்படி வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற எல்லா தகவலுமே உண்மையான தகவல், எதுவும் ஃபேக் நியூஸ் கிடையாது. அதே மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் தர்றது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால், சந்தேகமாக இருக்கிறவங்க உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் கட்டுமான நலவாரிய அலுவலகம், தமிழ்நாடு நலவாரிய அலுவலகம்னு கேட்டால் சொல்லுவாங்க. லேபர் அண்ட் ஆர்கனைசேஷன் வெல்ஃபேர் போர்டு எங்கன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்ன கிடைக்குன்றது சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கலாம். இது உண்மையாக பொய்யான்றது தெரிஞ்சிடும். இப்போ இதில் நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு இந்த டாக்ஸியும் ஆட்டோவும் யார் யாருக்கு கிடைக்குது, எப்படி வாங்கணும். இந்த டாக்ஸி ஆட்டோ பெண்களுக்கு மட்டும்தான். பெண்கள், திருநங்கைகள், இவங்க 2 பேருக்கும் இது அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு என்ன முக்கியமாக இருக்கணும்னா, இந்த அமைப்புச்சாரா கார்டு போட்டிருக்கணும், லேபர் கார்டு அவங்க போட்டிருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும் அவங்க பேரில் பேட்ச் இருக்கணும். பேட்சு லைசன்ஸ் கம்பல்சரி இருக்கணும். இந்த அமைப்புச்சாரா கார்டு போட்டிருந்தாங்கன்னா, அமைப்புச்சாரா நலவாரிய அடையாள அட்டை போட்டிருந்தாங்கன்னா, அது உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, பேங்க் புக் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லேபர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா இதை அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. அப்படின்றனா இந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னுட்டு வாரியங்கள் அங்கங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா மாவட்டத்துலேயும் நிறைய தவளை அந்த சங்கம் வாரியம்னுட்டு போர்டு வச்சு ஆஃபீஸ் வச்சு நிறைய தவளை இயங்கிட்டுருக்கு. அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். இதில் எதுவும் பொய்யான தகவல் கிடையாது. அதனால் நீங்கள் போய் பாருங்கள், இதை வாங்கி பயனடைங்க. நீங்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் உங்களை சார்ந்தவங்க தெரியாமல், இது மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இன்னும் வரையும் நிறையா பேருக்கு இது தெரியல. இந்த நியூஸு இதில் என்னென்ன கிடைக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்றது கூட தெரியல. அவங்கெல்லாம் கூட சொல்லுங்கள், அவங்களுக்கும் கூட. இதில் நீங்கள் யார் யார் அடங்குவீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரைவரு, இந்த மாதிரி அதாவது உற்பத்தி பண்ணுறவங்க, டெய்லரு, இந்த பெட்டிக்கடை வியாபாரம், தெருவோர வியாபாரம், தள்ளுவண்டி வியாபாரம், பால் கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதில் அடங்குவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் மட்டும் கூடாது. கவர்மெண்ட் வேலையில் இல்லாத தனியார் வேலை, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனம், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுற சிறு வியாபாரிகள் அனைவரும் இதில் அடங்குவாங்க. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவலுக்கு எங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.